வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாட்டில் பதிவு செய்வதற்கான கெடு இன்றோடு நிறைவடைகிறது. இதனால் 650க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நாளை முதல் இயங்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் தீபாவளி பண்டிகையை ஒட்டி திடீரென 120க்கும் மேற்பட்ட தனியார் ஆம்னி பேருந்துகளை தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையம் அதிரடியாக சிறைபிடித்து அபராதம் விதித்தது. வெளிமாநில பதிவெண் கொண்ட வாகனங்கள் என்பதால் சிறைபிடித்ததாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இதை கண்டித்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் பரிதவித்தனர். இதையடுத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்துடன் போக்குவரத்து துறை பேச்சுவார்த்தை நடத்திய பின் போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் டிசம்பர் 16ஆம் தேதிக்குள் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாட்டில் பதிவு செய்வதற்கு கெடு விதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 3000க்கும் மேற்பட்ட தனியார் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் இதில் 650க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் நாகாலாந்து, ஹரியானா உள்ளிட்ட வெளிமாநில பதிவெண் கொண்டவை. இது தொடர்பாக கடந்த அக்டோபர் 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் ஆம்னி பேருந்து சங்கம் மற்றும் உரிமையாளர்களுடன் அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் ஸ்டேஜ் கேரேஜ் போன்ற சேவை வழங்க வேண்டுமென்றால் அந்த பேருந்து தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டு அதற்கான வரி செலுத்திய பின்னர்தான் டிக்கெட் வழங்கும் சேவையை தொடர முடியும் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது. இதை பின்பற்றாமல் இயக்கப்படும் ஓர் ஆம்னி பேருந்தால் ஓராண்டிற்கு 4,32,200 ரூபாயும், மொத்தம் 652 ஆம்னி பேருந்துகளால் ஆண்டிற்கு 28,16 லட்சம் ரூபாய்க்கு மேல் தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் இழப்பும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதை தடுக்கும் விதமாக இன்றைக்குள் அனைத்து ஆம்னி பேருந்துகளும் தமிழ்நாடு பதிவெண் கொண்ட வாகனங்களாக வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி தமிழ்நாடு அரசு விதித்த கெடு இன்றுடன் நிறைவடைகிறது. ஆனால் அண்மையில் பெய்த தொடர் மழையின் காரணமாக பதிவெண் மாற்றும் பணிகள் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே இதற்கான கால அவகாசம் வழங்க வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரியுள்ளனர். இது தொடர்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருடன் ஆலோசனை மேற்கொண்டு முடிவெடுக்கப்படும் என போக்குவரத்து ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பதிவெண் மாற்றத்திற்கு கால அவகாசம் வழங்கப்படுமா அல்லது ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாட்டில் இயக்க தடை செய்யப்படுமா என்ற கலக்கத்தில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் உள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வேல்முருகன்.